செய்தி வெளியீடு எண் 284, நாள் 24/6/2026. செய்தி வெளியீடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கிணங்க இன்று 24/6/2026 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு பி. வெங்கடரமணன், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு வ. காந்திராஜ் மற்றும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு ஆர். வினோத் ஆகியோர் தலைமையில் நேரடி நெல் கொள்முதல், நெல் இயக்கம் மற்றும் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது மற்றும் பருவமழையை முன்னிட்டு விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமலும் நெல் மூட்டைகள் மழைநீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் திறந்தவெளி சேமிப்பு மையங்களில் பராமரிப்பு மேம்படுத்துதல், நெல் மூட்டைகள் பாதுகாப்பாக சேமிக்கப்படுவது தொடர்பாக விரிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக கொள்முதல் நிலையங்கள் மேடான பகுதிகளில் அமைந்து மழைநீர் எளிதில் வடிந்து செல்லும் வடிகால் வசதியுடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நெல் அட்டிகள் சரியான முறையில் அமைக்கப்பட்டு வெட்டுக்கற்கள் மற்றும் சவுக்கு கட்டைகள் போன்ற பொருட்கள் பயன்படுத்தி பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்றும், நெல் கொள்முதல் நிலையங்களின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அடங்கிய அட்டிகளின் நெல்மணிகள் எப்போது, எந்த மாதங்களில் கொள்முதல் செய்யப்பட்டது என விவரங்கள் அடங்கிய அடையாள அட்டை டேக் பொருத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது. மழைக்காலங்களில் தார்பாலின் உறைகள், HDPE நெட்ஸ் மற்றும் நைலான் ரோப்ஸ் மூலம் நெல் மூட்டைகள் மழைநீரால் பாதிக்கப்படாத வகையில் பாதுகாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. நெல் மூட்டைகளின் ஈரப்பதம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தேவையான காற்றோட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும், அவசரகால தேவைகளுக்காக JCB இயந்திரம், மண்வெட்டி, கடப்பாரை, டார்ச் லைட் உள்ளிட்ட உபகரணங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. அத்துடன் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை நிர்ணயிக்கப்பட்ட அளவான 17 விழுக்காடுக்கும் குறைவாக இருக்குமாறு கண்காணிக்கவும், சுற்றுப்புற தூய்மையை உறுதி செய்து நெல் பதர்கள் தேங்காமல் உடனுக்குடன் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேற்காணும் நடவடிக்கைகளில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நெல் கொள்முதல் அலுவலர், தர கட்டுப்பாட்டு அலுவலர், மண்டல மேலாளர் மற்றும் முதுநிலை மண்டல மேலாளர் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படும் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் உலர்த்திகள், ட்ரையர்ஸ் வாங்கப்பட வேண்டும். அவை ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் அமைத்து அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தரமான நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய படிப்படியான செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. நெல்லை சேமிப்பதற்கான கூடுதல் இடவசதிகளை உருவாக்குவதோடு வேளாண்மை துறை, கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள இடங்களை கண்டறிந்து அதனை பயன்படுத்துமாறும், தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர்கள் அரிசியின் தரம் மற்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தில் எந்தவித குறைபாடும் ஏற்படாத வகையில் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினர். மேலும் நுகர்வோர் பயன்பெறும் வகையில் சன்ன ரக நெல் வகை பயிர்கள் மற்றும் இதர தானிய வகை பயிர்கள் பயிரிட விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு வேளாண்மை துறை அலுவலர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. பொது விநியோக கடைகளின் காலி கோணிகள் குறித்து உரிய பதிவேடுகளை பராமரிக்கவும், தேங்கி கிடக்கும் காலி கோணி பைகளை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட கிடங்கிற்கு
திருப்பி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு அலுவலரிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதற்கான நிலுவைத் தொகை ரூபாய் 129.82 கோடியினை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் எல் நினோ காலநிலை நிகழ்வு தொடர்பாக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பு. உமாநாத், இ.ஆ.ப. குடிமை பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வு காவல்துறை இயக்குனர் திரு க. வெங்கடராமன், இ.க.ப. வேளாண்மை உழவர் நலத்துறை செயலாளர், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் முனைவர் கோ. சங்கர், இ.ஆ.ப. வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை இயக்குனர் திரு சந்திரசேகர் சாகமூரி, இ.ஆ.ப. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு அ. ஜான் லூயிஸ், இ.ஆ.ப. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இயக்குனர் திரு சு. சிவராசு, இ.ஆ.ப. வேளாண்மை துறை இயக்குனர் திரு க. வி. முரளிதரன், இ.ஆ.ப. கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் நுகர்வோர் பணிகள் திரு க. தர்பகராஜ், இ.ஆ.ப. தேசிய உணவு கழகத்தின் பொது மேலாளர் திரு அசீம் சாப்ரா, தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு விஜாய் டி. ஜான், நபார்டு தலைமை பொது மேலாளர் திரு எச். மனோஜ், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் நிர்வாக இயக்குனர் திரு பி. லோகநாதன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.